திருமங்கலத்திலிருந்து இங்கே மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியாக பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்த அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காம வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இங்க டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன்னு எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாவி எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் நாங்க வண்டியை அவரை எடுத்துட்டு தர சொன்னோம். இப்போ வண்டி எடுத்துட்டு தந்தாரு. அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிள்ல நாங்க ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கல. இன்ஸ்பெக்டர் வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல. எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றதுக்கு. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுன்ல செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா. சரி, அவர் தான் எடுத்துட்டு போனாரு. ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன முரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு போன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. இது சொன்னாரு. நிகிதா அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவங்க தான் இந்த கேஸினுடைய முதல் இது. அந்த நிகிதாங்கிறவங்க 27ஆம் தேதி வர்றாங்க. காலை 11 மணியை போல் மடப்புறம் கோவிலுக்கு நம்ம அங்கே போனோம், ஆய்வு பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் இந்த 27ஆம் தேதியில் சம்பவத்தில் வெறும் 500 ரூபாய்க்கு தான் பிரச்சனை. 500 ரூபாய்க்கு இந்த வீல் சேரில் அஜித்குமார் கேட்டாப்லையா, இந்த நிகிதாங்கிற மேடம் என்ன 500 ரூபாய் கேட்குற, நான் உனக்கு 100 ரூபாய் தர்றேன். இந்த வாக்குவாதம் தான். இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் அவன் மேலே திட்டமிட்டு, அஜித்குமார் மேலே திட்டமிட்டு அந்த 10 பவுன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துகிற ஒரு ஆள் செக்ரட்டரியேட்டில் இருக்காங்க. இந்த செக்ரட்டரியில் இருக்கிறவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஒருத்தவங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துகிற நபரை யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்கள் சிடிஆர் போட்டு கொண்டு வாங்க. ஒரு நபர் இங்கே தப்பிக்கக்கூடாது அப்படின்னு தான் விஷயமா. 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கேட்டதுனால இந்த வாக்குவாதம் அடிப்படையில் 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதையே அந்த நிகிதாங்கிற அந்த மருத்துவர் வீடியோவில் தெரிவிக்கிறாங்க, அந்த பையனை ரூடாக பேசினா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு 500 ரூபா சம்பவத்துக்காக திட்டமிட்டு, இதில் ரொம்ப டீட்டெயிலாக உள்ள பார்த்த மாதிரி திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சராக தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறதா திட்டமாக தெரிய வருது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்களாக்கு அந்த இந்த நிகிதா மேடத்துக்கு செக்ரட்டரியேட்ல ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் தொடர்பில் இருக்கிறார். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த பையனை தூக்கியிருக்காங்க. 27 சாயந்தரம் தூக்குனவங்க 28 வரை அந்த பையனை அடித்து 24 ஹவர்ஸ் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணார். எஃப்ஐஆரும் போடாமல் அந்த பையனை அடித்து ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க. ஆனால் நேற்று என்ன இப்போ எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பையன் கீழே விழுந்து அதனால் அவன் இறந்து போயிட்டான். ஆனால் முதல் தகவல் அறிக்கை முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 18 இடத்துல காயம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ண போகிறாங்க. அது மாண்புமிகு நீதியரசர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க.
கொடூரமான லாக்அப் டெத்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. இந்த வருடம் மட்டும் இந்த 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 ஆட்சியில் மட்டும் 34 லாக்அப் டெத் நடந்ததுக்கான அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு ஐயா மூத்த வழக்கறிஞர் ஹென்றி டிபன் ஐயா சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இணைஞ்சு தான் இந்த வழக்கு நம்மளாம் போட்டிருக்கோம். மொத்தம் 5 பேருக்கு மேலே இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கோம். விரைவில் இந்த லாக்அப் டெத்து இனிமேல் நடைபெறவே கூடாது. இனிமேல் இந்த ஸ்பெஷல் டீம் இவங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுக்குறது? இந்த ஸ்பெஷல் டீம் தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு வந்து சூமோட்டோவா அதிகாரம் யார் கொடுக்குறது? இதெல்லாம் நீதிமன்றம் நம்ம மனசில் என்னெல்லாம் நினச்சோமோ, ஒவ்வொரு சாமானியனுக்கு என்னெல்லாம் கேள்வி எழுமுமோ, என்னடா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா, இதுக்கு நடவடிக்கை எடுக்க ஆளே இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் இன்னைக்கு அதான் நீதி அரசர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அந்த கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாயில் எடுத்து வச்சாங்க. ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அப்படியே ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இதுக்கு ஆதரவு குரல் எடுத்துனாங்க. ஆனால் தமிழக அரசு மீது தான் நீதிமன்றம் மீண்டும் சொல்லுது, நான் சிபிஐக்கு கொடுக்குறதோ கொடுக்காம போகிறதோ ரெண்டாவது பிரச்சனை. முதல்ல நீங்கள் அப்படி சிபிஐக்கு மாத்திர மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபைல் பெட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு ஏடிச்சிட்டு போய் கூட்டு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழக அரசை நம்புகிறேன், இந்த விஷயத்தில் யார் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த லாக்அப் டெத்துக்கு இருந்தாங்களோ அவர்கள் மீது எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். பாரபட்சம் பார்க்காம அது ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நம்புகிறேன். அப்படி சொல்லிட்டு தான் இந்த வழக்கை 8ஆம் தேதி ஒரு லேர்னர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வந்து அனைத்து டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. 8/7 வந்து வாய்தா தள்ளி போட்டுருக்காங்க.